கடந்த 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அபூர்வ ராகங்கள் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்தில் தான் மறைந்த இயக்குனர் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான படத்தின் மூலம் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பல படங்களில் தன்னுடைய ஸ்டைலான நடிப்பின் மூலம் தற்பொழுதும் சூப்பர் ஸ்டாராக வலம் வருகிறார். கூலி படம் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. இப்படி இருக்கும் பொழுது தனக்கு 50 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில் ரஜினிகாந்த் இதுவரை 171 படங்களில் நடித்துள்ளார். தற்பொழுது மீண்டும் நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2ஆம் பாகத்தில், அதாவது அவரது 172வது படத்தில் நடித்து வருகிறார். இந்த படம் அடுத்த ஆண்டு முதற் பாதியில் ரிலீஸ் ஆகிவிடும் என்று கூறப்படுகிறது. திரை வாழ்க்கையில் 50 ஆண்டுகளை கடந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு திரைத்துறை சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படுமா என்ற கேள்வி பலருக்கும் இருந்து வருகிறது. இவ்வளவு சாதனைகள் படைத்த சூப்பர் ஸ்டாருக்கு மிக பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என ரசிகர்கள் கூறி வந்தனர். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து படம் இயக்கிய, தயாரித்த ஜாம்பவான்கள் மற்றும் அவர்களது வாரிசுகளை அழைத்து பாராட்டு விழா நடத்தப்படுமா என்ற ஏக்கம் ரஜினி ரசிகர்களுக்கு இருக்கிறது. 50 ஆண்டு கால திரைப்பயணத்தில் உச்ச நடிகராக இருப்பது என்பது ஏதோ சாதாரணமான விஷயம் அல்ல. சமீபத்தில் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அதில் சினிமா உலகில் 50 ஆண்டுகள் நிறைவு செய்வது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. தலைவருக்கு விரைவில் பாராட்டு விழா நடத்தப்படும். தற்பொழுது நடிகர் சங்க கட்டிட வேலைகள் தொடர்பான பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டு இருப்பதால் கவனம் முழுவதும் இதில் உள்ளது. விரைவில் சூப்பர் ஸ்டாருக்கு பாராட்டு விழா நடத்தப்படும் என்று உறுதியாக கூறினார். இந்த விழாவிற்கு அனைத்து தமிழ் சினிமா உச்ச நட்சத்திரங்களையும் அழைப்பு கொடுத்து வருகிறார்கள். முக்கியமாக கமல், அஜித், விஜய், சூர்யா போன்றோர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என நடிகர் சங்கத்தில் பேசி வருகிறார்களாம். சில வருடங்களாகவே அஜித் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில்லை. சினிமா நிகழ்ச்சிகளை தவிர்த்து வருகிறார். இவருக்கு பதிலாக மனைவி ஷாலினி அஜித் கலந்து கொள்வார் என தெரிகிறது. இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி மீது அஜித்திற்கு பெரும் மரியாதையும் அன்பும் இருக்கிறது. இதனால் பல வருடங்கள் கழித்து சூப்பர் ஸ்டாருக்காக அஜித் இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கலாம். அஜித் என்ட்ரி கொடுத்தால் எப்படி இருக்கும் என்பதை அனைவரும் அறிவீர்கள். மேலும் விஷால் தனது 48வது பிறந்த நாளையும் நிச்சயதார்த்தையும் முடித்துள்ளார். விஷால் திருமணத்தை முடித்துவிட்டு சூப்பர் ஸ்டாருக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்த அதிக வாய்ப்புள்ளது.